லோக்கல்ல தான் இருக்கான், வேற எங்கேயும் போகல, இங்க லோக்கல்ல தான் இருக்கான். அவனை தூக்காம பண்ண விட, அவன் லோக்கல்ல தான் இருக்கான். சாத்தான்குளம் பக்கத்துல மருந்தகத்துல வாங்கின மருந்துக்கு பணம் தரல அப்படின்னு சொல்லி மருந்தக மேலாளர் மருந்து வாங்கின நபர் மேல காரை ஏத்தி கொலை செஞ்சதா சொல்லப்படக்கூடிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் பக்கத்துல இருக்கு புத்தன் தருவை கிராமம். இந்த பகுதியை சேர்ந்தவர் 47 வயதான காதர் மீரா சாஹிப் அப்படின்றவரு. இவரு பானிபூரி வியாபாரம் செஞ்சுட்டு வந்திருக்காரு. இவருடைய மனைவி ரிஷானா. இந்த தம்பதிக்கு ஒரு மகன் இருக்காரு. சமீபத்துல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மருந்தகத்துல காதர் மீரா சாஹிப் 1000 ரூபாய்க்கு மருந்து வாங்கினதா கூறப்படுது. ஆனா அதுக்கான அந்த பணத்தை இவரு தராம இழுத்தடிச்சிட்டு வந்ததா கூறப்படுது. இந்த சூழல தான் அந்த மருந்தகத்துல மேலாளரா பணியாற்றிட்டு வரக்கூடிய முபாரக் இம்ரான் அப்படின்றவரு காதர் மீரா சாஹிப் கிட்ட இது தொடர்பா வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாகவும் அதை தொடர்ந்துதான் காதர் மீரா சாஹிப் தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே வரும்போது தன்னுடைய காரை விட்டு முபாரக் அவர் மேல ஏத்தி கொலை செஞ்சதா கூறப்படுது. முபாரக்கனுடைய கார் காதர் மேல மோதினதுல காதர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததா கூறப்படுது. அதை தொடர்ந்து முபாரக் அங்கிருந்து தப்பிச்சு ஓடுனதாகவும் சொல்லப்படுது. இந்த நிலையில தட்டார்மடம் போலீசார் விரைந்து வந்து உயிரிழந்த காதருடைய உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்க முயற்சி செஞ்சிருக்காங்க. அப்போ உறவினர்கள் போலீசார் கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபட்டு இருந்திருக்காங்க. அவருடைய உடலை எடுக்க அனுமதி தரல, குற்றவாளியை பிடிச்சாதா உடல் எடுக்க அனுமதிப்போம் அப்படின்னு போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்திருக்காங்க. அதை தொடர்ந்து வழக்கு பதிவு செஞ்சு முபாரக்க போலீசார் தேடிட்டு வந்த நிலையில தான் இப்போ முபாரக்க போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. இப்போ அவர்கிட்ட தீவிர விசாரணையை போலீசார் மேற்கொண்டுட்டு வராங்க. பேச்சுவார்த்தையில உடன்படவே இவருடைய உடல் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பா தடவியல் நிபுணர்களும் நிறைய தடயங்களை சேகரிச்சிருந்திருக்காங்க. போலீசார் தீவிர விசாரணையில ஈடுபட்டு வராங்க. இந்த சம்பவம் அந்த பகுதியில பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு. நாளைக்கு பணம் வரும் போயிடும், ஆனா கல்வி வராது, நம்ம படிப்பு வராது. நான் எஸ்ஐ ஆனதுக்கப்புறம் எங்கள் அப்பாவுடைய மாற நிறுத்தின்னு வந்தார். என்ன காரணம், சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரம் கிடைச்சிது, அவங்க கூட எஸ்ஐ ஆகிட்டாங்க. என் கதையை கொஞ்சம் கேட்டுங்க. எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஆனால் எதுவும் தெரியாது. எங்கள் அப்பா கோடிச்சோம், நல்லா புரிஞ்சுங்க. எங்கள் அப்பா கோடிச்சோம். எங்கள் அப்பாவுக்கு எவ்வளோ சொத்து இருந்துச்சு, ஆனால் எங்கள் அப்பாவுக்கு கையெழுத்து மட்டும் தான் போடுவது, படிக்க தெரியாது. படிப்பாக்கு எழுதி தெரியாது. எங்கள் அம்மாவுக்கு கையெழுத்து போட தெரியாது. இதை நான் சொல்லத்தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் எங்கள் அப்பாவுடைய லட்சியம் என்ன தெரியுமா, நான் படிக்கல, என் ஃபுல்லாக படித்து ஒரு நல்ல இடத்துக்கு வரேன். அது என் மனசில் வந்ததுனால மட்டும் தான் நான் நைட்டும் பகலும் படித்தேன். என்னோட அப்பா அம்மா படிக்கல, ஆனா என்ன படிக்க வச்சாங்க. கஷ்டப்பட்டு படிச்சு இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன்னு பாண்டிச்சேரியில பழங்குடியினர் மக்களோட நடந்த கூட்டத்துல காவல் ஆய்வாளர் பேசினப்போ மாணவர்கள் கண்கலங்கி இருக்காங்க. அவர் பேசினது ரொம்பவே எமோஷனலா இருந்தது. பாண்டிச்சேரி காட்டேரி குப்பத்துல காவல்துறை சார்பில் பழங்குடியினர் மற்றும் இருளர் இன மக்களுக்காக விழிப்புணர்வு கூட்டம் நடந்துச்சு. காட்டேரி குப்பம் சப் இன்ஸ்பெக்டர்